வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பரப வருடபலன் எப்படி இருக்கு என்று பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கடந்த ஒரு வருடமாக உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4 ராசிக்கு 4 குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதினால் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு நல்ல பலனையே இந்த குரு பகவான் கொடுத்திருப்பார். திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு திருமணமும், புத்திரபாக்கியம் இல்லாத ஆண் பெண்ணுக்கு புத்திரபாக்கியமும், தொழில், வருமானம், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, இடம் இல்லாதவர்களுக்கு இடம், வீடு வாங்க, இடம் வாங்க, இதுக்கெல்லாம் 4 ஒரு குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதினால் நல்ல பலனையே கடந்த ஒரு வருடமாக கொடுத்திருப்பார். இந்த பரப வருடமும் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடங்கிற கடகத்தில் போய் உச்சம் பெறுவதனால் கண்டிப்பாக 8ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 4ஆம் இடங்கிற சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ சுகஸ்தானத்தை பார்க்கும்போது 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, மனை, வாகனம், இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். வீடு, இடம், வண்டி, வாகனம் இல்லாதவர்களுக்கு எல்லாமே இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதனால் அமைத்து கொடுப்பார். உங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடங்கிற விரயஸ்தானத்தை பார்ப்பதனால் சுபவரையம் பண்ணுவதற்கு வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கோ வீடு கட்டுவது, திருமணம் பண்ணி வைப்பது, கிரகப்பிரவேசம் பண்ணுவது, இதெல்லாம் உங்களுக்கு சுபவிரயத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். அந்நிய வேலை இல்லாத ஆண் பெண் இருபாலருக்கும் வேலை கிடைக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம் போய் சென்று வேலை தேடுபவர்களுக்கு சிறப்பாக வேலை அமையும். 12ஆம் இடம் அயன சயன போஜனஸ்தானம் என்பதனால் கண்டிப்பாக வெளிநாடு, வெளிமாநிலம் போய் வேலை செய்ய இந்த வாய்ப்பை குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். என்னதான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாய் 4ஆம் இடத்தில் இருப்பதனால், அர்த்தாஷ்டம சனி என்பது அஷ்டம சனியில் பாதியை கொடுப்பார். உங்களுக்கு 4ஆம் இடத்தில் உள்ள அர்த்தாஷ்டம சனி பகவான் வயிறு பிரச்சனை, குடல் பிரச்சனை, கால் பிரச்சனை கொடுக்கறதுக்கான பாதிப்பை கொடுப்பார். வயிறு சம்பந்த பிரச்சனை வருவதற்கு நல்ல உணவாக, சுத்தமான உணவாக, இயற்கையான உணவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளவும், வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போய்க்கொள்ளவும். அதே மாதிரி வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனை, ஒயரிங் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, இதெல்லாம் வரும் 4ஆம் இடம் என்பதனால் வீடை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். வீட்டில் 4 கால் ஜீவன், ஆடு, மாடு, நாய், இது மாதிரி 4 கால் ஜீவன் இருந்தால் 4 கால் ஜீவனுக்கும் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ளவும். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு விவசாயம் நல்ல முறையில் இந்த வருடம் வரும். படிக்காத மாணவர்களும் இந்த வருஷம் நல்ல படித்து நல்ல மார்க் எடுப்பார்கள். திருமணமாகாத அன்பர்களுக்கும் 8ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பதினால் திருமணம் அமையாத ஆண் பெண் இருவருக்கும் திருமணம் அமையும். குடும்பம் நல்ல குடும்பமாக அமையும். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்றாக செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்பு இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் குரு 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று உங்கள் 2ஆம் இடத்தையும் உங்கள் 4ஆம் இடத்தையும் ராசியவே பார்ப்பதினால் உங்களுக்கு இந்த பரப வருடம் நல்ல பலனையே கொடுப்பார் இந்த குரு பகவான். நீங்கள் இந்த பரப வருடத்தில் ஆண் பெண் இருபாலருக்கும், திருமணம் நடக்காத ஆண் பெண் இருபாலருக்கும் கொடுமுடி சென்று வியாழக்கிழமையில் மகுடேஸ்வரருக்கு 21 நெய்தீபம் போற்று, வன்னி மரத்திற்கு 7 நெய்தீபம் போற்று, வன்னி மரத்தையும் வடிவுடை அம்பிகையும் 21 முறை வளமாக சுற்றி வந்து வழிபாடு செய்து வர திருமணமாகாத ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த குருவின் உச்ச பார்வையால் உங்களுக்கு திருமணம் நடக்கும், விரைவில் நடைபெறும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து நண்பர்களும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்.